அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிமாறன். திருவண்ணாமலை மாவட்டம். கடந்த 24 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா சாலை ஓரம் தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்ற இறந்த முதியோர்களுக்கு முறைப்படியே நான் நல்லெடுக்க சேவை செய்தேன். அதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி துறை சார்பாக அது முதலமைச்சர் துறை என்னுடைய சேவையை பாராட்டி இந்த தொடர்ந்து சாலை ஓரம் இறந்த உடலை நல்லடக்கம் செய்ததுக்காக எனக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கையால் மாநில சிறந்த சமூக சேவை விருது எனக்கு கொடுத்துருக்காரு. மெயினாக எதுக்காக இந்த விருது எனக்கு கொடுத்தாருன்னா, இப்போ ஒரு நோயாளினா கிட்ட போக மாட்டாங்க, அது தொழுநோயாளினா கிட்டே போக மாட்டாங்க. தொழுநோயாளிகளை இறந்துட்டாங்க அப்படின்னா நம்முடைய உறவினர், நம்ம குடும்பத்தில் ஒரு நபர் இறந்துட்டா எப்படி நம்ம நல்லடக்கம் செஞ்சு முறைப்படியாக அவங்க நல்லடக்கம் பண்ணி அவங்க ஆத்மா சாந்தப்படுத்துமோ அதே மாதிரி இந்த கடந்த 24 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட தொழுநோயாளி பாதிக்கப்பட்ட இறந்த உடலை நம்ம முறைப்படி நல்லடக்கம் செஞ்சு அந்த ஆத்மா சாந்த சமாதானம் பண்ணியிருக்கோம். அதே போல் தொடர்ந்து அது மட்டும் இல்லாத தொடர்ந்து தொழுநோய் அவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்கள தத்து எடுக்கிறது, அடிப்படை தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சதுக்காக இன்னைக்கு சென்னை கோட்டையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதலமைச்சர் திருக்கரத்தால் எனக்கு மாற்றுத்திறனாளி சார்பில், அந்த துறை சார்பில் எனக்கு சிறந்த சமூக விருது கொடுத்து எனக்கு ஊக்குவித்தார். விருது கொடுக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினார். பேசும்போது உன்னுடைய சேவையை நான் பார்த்துருக்கேன், தொடர்ந்து இந்த சேவையை நீங்கள் செய்யுங்க, எங்களுடைய ஆதரவு என்றைக்கும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எனக்கு ஊக்குவித்தார். அந்த தருணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் சமூக தொண்டில் திருமணமே பண்ணாத இருந்தேன். இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் திருமணம் பண்ணேன். என் குழந்தை இப்போ தான் பெண் குழந்தை எனக்கு பிறந்த ஒரு 10 நாள் ஆகுது. அந்த பெண் குழந்தை பிறந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு முதலமைச்சர் கையால் இன்றைக்கி ஒரு தங்கப்பதக்கமே வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எல்லா காரணம் பார்த்திங்கன்னா என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய குருமார்கள் தான். அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் ஒரு பணிவான கோரிக்கை வைக்கிறேன். தயவுசெய்து யாருமே சாலை ஓரத்தில் தன் தாய் தந்தையோ தன் சகோதர சகோதரை விட்டுடாதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமை. தாய் தந்தையை இறுதி நிலை வரைக்கும் நம்ம பாதுகாத்து அவங்க செய்ய வேண்டிய கடமை செஞ்சாதான் மனித பிறவிக்கு நம்ம செய்த ஒரு பூர்த்தியாகும். எல்லாருக்கும் அது பணிவான கோரிக்கை வச்சுக்க, அந்த மாதிரி விட்டுடாதீங்கிறது என்னுடைய கோரிக்கை. 20 வருஷத்துக்கு மேலே இந்த சேவை செஞ்சுட்டு. ஆமாம் சார். ஆனால் இப்போதான் உங்களை அங்கீகரிக்கிறாங்களா? யாருக்கும் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்களா, இல்லை அரசா உங்களை எப்படி பண்ணிட்டாங்க? சார், நான் 2015 எனக்கு மாநில இளைஞர் விருது தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மா எனக்கு கொடுத்தாங்க. 2015 எனக்கு கொடுத்த அவார்டு அவங்க. அதே போல் 2015 அவங்க என்னுடைய சேவையை பாராட்டி டெல்லிக்கு அமிச்சு எனக்கு தேசிய விருதும் சிஎம் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அது மாற்றுத்திறனாளி சிறந்த சமூக சேவை விருது. அதுக்கு பிறகு 11 வருஷம் கழித்து இதே கோட்டையில் சிஎம் கையால் இன்னைக்கு இந்த மாற்றுத்திறனாளி விருது, ஸ்டேட் விருது வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் 3 ஸ்டேட் விருது, 2 தேசிய விருது நான் வாங்கியிருக்கேன். 7 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். அதே போல் 27 கலைஞர் எனக்கு குடியரசு சுதந்திர தினத்துக்கு கூப்பிட்டு எனக்கு ரெக்கக்னைஸ் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சார்.